இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக இது போன்ற குரல்கள் அண்மை காலமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த விவாதம் மீண்டும் எழுந்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வை? சோடகர் அவர்கள் வைத்த முற்றுப்புள்ளிக்கு பிறகு இனி காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பெரிய டிமாண்ட் இருக்கிறது? மாணிக்கத்தாக ஒரு மாதிரியானவர்கள் அவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் இயல்பாக பார்த்தாலே, இந்த சர்வே படி பார்த்தாலே காங்கிரஸ் கட்சி திமுக என்ன வாக்கு சதவீதம் என்று சர்வே சொல்கிறதோ அந்த வாக்கு சதவீதத்திலே மிகவும் சொற்பமான வாக்கு சதவீதம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு சர்வேயே அப்படித்தான் காட்டுகிறது. திமுகவுக்கு 17 என்றால் காங்கிரசுக்கு 3. அப்படி என்றால் 8 தொகுதிகளை ஒதுக்குவார்கள். அதுபோக அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே மிக இயல்பாக 160 தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படித்தான் அவர் தனி மெஜாரிட்டி அடைய முடியும். நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் 160 தொகுதியில் நிற்க வேண்டும். அப்படி என்றால் பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியும்? இதே 20-25 சீட்டு தான். காங்கிரஸ் கட்சிக்கு திமுக என்ன குடிக்கிறதோ அதே 20-25 சீட்டு தான். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றால் பிஜேபி அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும். பிஜேபி எவ்வளவு சீட் ஜெயிக்கும்? வின்னபிலிட்டி முக்கியமா இல்ல அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது முக்கியமா? இதுதான் பாலிசி என்றால் பாரதிய ஜனதா பல மாநிலங்களிலே எந்த செல்வாக்கே இல்லாத மாநிலங்களில் கூட மைனர் பார்ட்னராக கூட்டணி வைத்து சொற்ப இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது அடிப்படை வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறார்கள். அதுதான் பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றால் விசிகாவுக்கு அந்த ஆசை இருக்கத்தானே செய்யும். அதே ஆசை மதிமுகவுக்கு இருக்காதா? அது வாய்ப்பு இல்லை. அப்படியான அந்த சிந்தனை எப்படி வருகிறது என்றால், ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் எதிர்கட்சி கூட்டணியிலே, அதாவது தங்களுக்கு ஆகாத எதிர்கட்சி கூட்டணியிலே ஏதாவது குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு பலரும் முயற்சி செய்வார்கள். இந்த சர்வே அப்படியான முயற்சிகளில் ஒன்றுதான். இப்போது நாம் பேசி வருகிற இந்த சர்வே எடுத்து பார்த்தால் எல்லா கட்சிகளையும் குறிப்பிட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு பிற கட்சிகள் ஏற்று போட்டு 10.29% என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர், பாமக, காங்கிரஸ், பாஜக, விசிக, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக சுயேட்சை வரைக்கும் போட்டாகிவிட்டது. அதுக்கு பிறகு பிற கட்சிகள் எங்க இருக்கிறது? திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் சமாஜ்வாதி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதான் பிற கட்சிகளா? அதுக்கு எப்படி 10% வரும்? திமுகவுக்கே 17%, பிற கட்சிகளுக்கு எப்படி 10 வரும்? வாக்களிக்க போவதில்லை, அது ஒரு 7%. தீர்மானிக்கவில்லை, அது ஒரு 10%. நோட்டா அது ஒரு 2.82%. ஆக சர்வேயில் இருக்கிற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு சதவீதத்தை விட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இது ஒரு நம்புகிற சர்வேயாக நம்பகத்தன்மையே எனக்கு தெரியவில்லை. மெத்தடாலஜி சொல்லவில்லை, எவ்வளவு பேர் எடுத்தார்கள் என்று சொல்லவில்லை. ஆனாலும் இதை வைத்து அரசியல் உரையாடல்கள் தொடர்கின்றன. அது அப்படித்தான் தொடரும். காரணம், எந்த ஒரு தேர்தலுக்கு முன்பாகவும் இப்படியான உரையாடல்கள் வரத்தான் செய்யும். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார்? என்டிஏ வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள். என்டிஏ கூட்டணியிலே அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தனித்தனியாக போட்டியிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார்? திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆக அவரவர்கள் நோக்கத்திற்காக இதை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். மற்றபடி திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் 160 இடங்களில் போட்டியிடும். பிற கட்சிகளுக்கு, எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து 74 இடங்கள் தான் தர முடியும். அப்படி தரும்போது 2 தேசிய கட்சிகளுக்கு, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி, இரண்டுக்குமே 25 இடங்களுக்கு மிகாமல் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற பேச்சுகள் எழுவது இயல்புதான் என்று குறிப்பிட்டிருந்தீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு தராசு ஷாம். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.